அரைச்சுண்டு உளுந்து, அரைச்சுண்டு முழு உளுந்து, ஒரு சுண்டு ரவை. உளுந்தை 8 மணித்தியெல்லாம் நிறைய விடணும். ரவையை ஒரு 15 நிமிஷம் அவிய விட்டுட்டு உளுந்தையும் ரவையும் போட்டு தண்ணி கணக்க விடக்கூடாது, அளவான இதை அந்த உளுந்து அரைச்சி உளுந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க அந்த தண்ணியும் உங்களுக்கு குழைச்சி வைக்க போதும். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு 8 மணித்தியாலம் ஊற விட்டுட்டு பாருங்க. இதான் நான் அவிச்ச இட்லி எவ்வளவு சாஃப்டாக இருக்குண்டு பாருங்க. கொஞ்சம் கையால் உளுத்துப்படுது, அவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குது. 15 நிமிஷம் இந்த ரவையை அவிக்கணுமே. பேருந்து இட்லியை நீங்கள் 7 நிமிஷம் அவிச்சா போதும். நான் இட்லியும் சாம்பாரும் செய்திருக்கு பாருங்க. முருங்கங்காய், கேரட், பூசணிக்காய், மற்றது வாழைக்காய், பருப்பு இதெல்லாம் போட்டு சாம்பார்